ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ரவுடி நாகேந்திரனின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியும் பிரபல ரவுடியுமான நாகேந்திரன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு நாகேந்திரனுடைய உடலானது இன்று காலை அவருடைய மகனிடம் ஒப்படைக்கப்பட்டது. வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல தற்பொழுது நாகேந்திரனுடைய உடல் உறவினருடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 2 மணிக்கு மேல் நாகேந்திரனுடைய உடலானது இங்க இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டில் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நாகேந்திரன் உயிரிழந்ததை அடுத்து இந்த பகுதியில ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவக்கூடிய நிலையில காவல்துறையோட பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 2 இணை ஆணையர்கள் தலைமையில் 7 துணை ஆணையர்கள் தலைமையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் மட்டும் பாதுகாப்பில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவமும் இல்லாமல் அவருடைய இறுதி ஊர்வலம் நடைபெறுவதற்கான அனைத்து பாதுகாப்புகளையும் காவல்துறை தரப்பில் செஞ்சிருக்காங்க. நாகேந்திரனுடைய உடலுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.